உங்களுக்கு ரியலாவே லைஃப் த்ரெட்டனிங்கா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆச்சு அவங்களுக்கு? இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டோம் வழக்கத்தை மீறி அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏதாவது ஒரு ஃபைட்ல? நான் நிறைய இடத்துல சொல்லிங்க. இந்த அன்னியன் படம் நான் ஒரு அப்பா அசிஸ்டன்ட். நான் அன்னியன்ல சதாவை துரத்திட்டு போய் ஒரு பில்டிங்ல விழுந்து பில்டிங் ஜம்ப் பண்றதுட்டாங்க. அது எங்க இருக்கு தெரியுமா? கரெக்டா தேனாம்பேட்டை சிக்னல் பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு. இந்த ஒரு ஸ்டெப் அந்த அதுல அது வந்து பீட்டர் என்னோட மாஸ்டரோட மேனேஜர் வந்து முதல் நாள் சொல்றேன், செல்வம் நாளைக்கு ஒரு சின்ன ரிஸ்க் ஷாட் இருக்குது. யோ என்ன இது நாளைக்கு வந்து ரிஸ்க் ஷாட் இருக்குன்னு. அம்மா செல்வா அது குதிக்கணும், பட் உள்ள மேட்ரஸ் போட முடியாது, ரூப் போட முடியாது, டைரக்டா ஜம்பு தான் அப்படின்னாரு. என்னடா ரிஸ்க் ஷாட்டுன்னு சொல்லிட்டாரு இவரு, நீங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டாரு. நம்மளுக்கு எப்படி தூக்கம் வரும்? ரிஸ்க் ஷாட்னா அவ்வளவுதானே, டெத் ஃபீல் தானே இருக்கும். ஆமா, அந்த சாவு பயங்கிறது அதுதானே இருக்கும். அப்பதான் எனக்கு குழந்தை பிறந்து 3 மாசம் இருக்கு. அப்ப நம்ம வீட்டுல போனோம் சொன்னா தானே யார் அது சொல்றது? சொல்றது சும்மா போனேன் அப்படியே போனா தூக்கமே வரல. நைட் ஃபுல்லா தூக்கம். ஆமா இல்ல தூக்கமே வரல, நைட்ல தூக்கம் வரல. அந்த நீங்க சொன்னதுனால சொல்றேன், அந்த ரிஸ்க் ஷாட்டுங்கிறது நைட் ஃபுல்லா தூக்கம் வரல. ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆச்சு. 3 o'clock தூக்கம் வரல. அந்த டயர்ட்ல கொஞ்ச நேரம் தூங்கிச்சு பாடி. தூங்கிட்டு ஒரு 1 hourல எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே பையனை பார்த்தா பையன் ஏதோ சின்னதாக உருண்டுகிட்டு இருந்தாரு. சரி யாரு குடும்ப தலைவன்னு கொஞ்சம் நாள்ல பார்ப்போம்டா அப்படின்னு மைண்டுக்குள்ள பேசிட்டு அப்படி போனது. அப்ப போனப்போ மேல போய் அப்படி நான் எப்பவுமே இந்த மாதிரி ஷார்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுருவேன். ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்க்கு வந்து நிறைய சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுருவேன். இன்னொன்று வந்து அடிக்கடி படிச்சுன்னா ஒரு வாரம் நல்ல சாப்பாடு கிடைக்காது, இப்படியும் ரெண்டுக்கும் சேர்த்து. அப்போ காலையிலே வந்தோடனே நல்ல பொங்கல்லாம் சாப்பிட்டு மேலே போனேன். மேலே தனியாக போய் பார்த்து மேலே ஓப்பன் பண்ண எல்லாருமே ஸ்லோ மோஷனாக தெரியுறாங்க நம்ம கண்ணுக்கு அந்த நேரம் பார்த்து. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற ஒரு பயம் இருக்குல்ல, உள்ள வேற ஒரு மனுஷன் இருப்பான் எல்லாத்துக்குள்ளேயும். ஃபைட்டர்னா என்ன வந்து தைரியமாக அடிக்கிறவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பயத்தில் அப்படியே மேலே இருந்து பார்த்தா எல்லாம் ஸ்லோ மோஷன் ஆயிடுச்சு. சவுண்டெல்லாம் காது அடைக்குது. ஏன்னா மேலே ஹைட் செம ஹைட். அது என்னன்னா ஒவ்வொரு பில்டிங்க்கு நடுவில் ஒரு 15 அடி கேப்பு. 15 அடியில் கேப்பில் நம்ம கரெக்டாக குதிக்கணும். கேப்பில் குதிக்காமல் கொஞ்சம் வெளியே குதிச்சோன்னா அது அப்போ கட்டின பில்டிங் இல்லை, பால்கனி வந்து பெருசாக இருக்காது. அடுத்த பில்டிங்கில் படிச்சுன்னா கீழே உருண்டு பாடி தட்டாம அது எங்கே போகும் தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு மேலே போய் யாருக்குமே சொல்லாமல் மேலே போய் அப்படியே பேக்கெல்லாம் கழட்டிட்டு ஃபஸ்ட்டு குதிப்போனா காற்று ஜிவ்வுன்னு அடிக்குது, ஜிக்குன்னு கை வச்சு மெதுவாக குதிச்சு பார்த்தேன். குதிச்ச உடனே தைரியம் வந்துச்சு. அப்புறம் எல்லா இடத்துலயும் மார்க் போட்டுட்டேன். எந்த இடத்துல நம்ம கை வச்சு குதி யாருக்குமே தெரியாது. போய் பிளானா மார்க் போட்டு 100% நம்ம தானே காப்பாத்திக்கணும்.